Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome back to Triple One Tarot in Tamil and 21 November எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஷஃபிள் பண்ணி போட்டேன், ஓகேவா? ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நான் blossoming abundance ஒரு நல்ல பொழுதா தெரியுது. Happy family and second chakra. So 21st November எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Blossoming abundance, happy family and பார்த்தீங்கன்னா second chakra. Okay, what is the second chakra? உங்களுக்கான ஒரு லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி கிடைக்கும்னு வைங்களேன். ஒரு சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு வரன் அமையும் வைங்களேன், ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட் அமையும். ஸோ பிளாசமிங் அபண்டன்ஸ் ஜாப் ரிலேட்டடாக, கரியர் ரிலேட்டடாக அண்டு ஃபேமிலியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் டாரோ கார்ட்ஸில் என்ன பாருங்கள், King of Pentacles and what is this? Five of Cups. What is this? Seven of Pentacles. Four of Pentacles. The World. Eight of Cups. Page of Pentacles. Magician. What I am seeing here, let's see. அதாவது இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அமையும். ஒரு சிலருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ராவல் பண்ணி போகிற விஷயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி அமையலாம். இப்போ கரியர் ரிலேட்டடாகவோ ஒரு மணி ரிலேட்டடாகவோ நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அமையும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஹையர் பொசிஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஸோ அதில் ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. ஓகே, உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன் அதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க, எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. உங்களை பார்த்தா மேபி உங்களோட எனர்ஜி ஒர்க்காகலிக்காக இருக்கலாம். நல்லாவே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க மணிக்காக அப்படின்னா அதில் வந்து ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். அண்டு வந்து உங்கள் கவலைகளெல்லாம் விட்டு நீங்கள் விலைக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு மேபி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் நிறைய எஃபோர்ட் போட்டு இதுவரைய வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கேயும் எஃபர்ட் தருது, இங்கே எஃபர்ட் தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட எஃபர்ட் மணி ரிலேட்டடாக போட்டிருக்க மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் இங்கே மணி பற்றி வந்திருக்கு. ஸோ மணி ரிலேட்டடாக போட்ட எஃபர்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கரியர் ரிலேட்டடாகவோ ஜாப் ரிலேட்டடாகவோ போட்ட எஃபர்ட்டு சக்ஸஸ் ஆகும். இங்கே வந்து கரியர் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது இனிமேல் நான் எதுக்கும் பழசை நினச்சி நீங்கள் கவலைப்பட தயாராக இல்லை. ஸோ யூ ஆர் சூஸிங் அ நியூ டைரக்ஷன். ஃபார் த டைம் பீயிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உங்களுடைய கவலைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சரியா? எஸ். அண்ட் வாட் இஸ் திஸ்? எயிட் ஆஃப் கப்ஸ். லெட் மீ சி. எயிட் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ். ரொம்ப எமோஷ்னல் ஆக வேண்டாம். கரியரில் நம்ம கான்சென்ட்ரேட். வேர்ல்டு அகெயின் ஐ எம் கெட்டிங் 2 times, ரைட்? ஸோ கரியரில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், நம்மளுடைய சக்ஸஸை நோக்கி போகலாம். இப்போதைக்கு அந்த டெசிஷனில் தான் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஓகே, இமோஷ்னலாக வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப மன அர்த்தம் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கரியர் ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ அதில் வந்து உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் வந்து போட போகிறீங்க. அதுதான் வந்து உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் சம்வாட் உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ மெஜிஷியன் இஸ் ஹியர். ஓகே, ஸோ நீங்கள் எதை எடுத்து எஃபோர்ட் போடுறீங்களோ அதில் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பீங்க. இப்போ நீங்கள் சில விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து எஃபோர்ட் போடுவீங்க, ஓகேவா? ஸோ what is this? Five of Cups. Again Five of Cups. I am taking clarity for this Five of Cups. Again Five of Cups varudhu. Empress, Temperance.
ஸோ பொறுமையா இருங்க ஓகேவா. பொறுமை அண்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மனநிலை வந்து பேலன்ஸ்ட் ஆகும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஒரு கவலையான மனநிலை இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமான ஒரு கவலை தெரியுது. அந்த ஒரு நிலை வந்துட்டு பேலன்ஸ்ட் ஆகும். எம்ப்ரஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஐ ஃபீல் ஒரு நியூ பிகினிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. சரியா, உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங். ஏன்னா இங்க ஹாப்பி ஃபேமிலி பார்க்குறோமே. ஸோ கண்டிப்பா நீங்க எஃபர்ட் கூட போடலான்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த கவலையிலேருந்து விலகுறீங்கன்னு தெரியுது. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக மேபி இஃப் யூ டேக் எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்ட் ஆகும் அப்படின்றது தெரியுது. ஓகேவா. ஸோ வாட் இஸ் திஸ் மெஜிஷியன்? Seven of Pentacles again. இங்கேயும் வந்து Seven of Pentacles, Page of Cups, Eight of Swords. நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, இன்னும் ஆஃபர் வரலையே அப்படின்னு ஒரு ஓவர் திங்கிங்ல இருக்கலாம். பட் என்ன தெரியுது அப்படின்னா சாரி, போட்ட எஃபர்ட்டுக்கான சக்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க நிம்மதியா தூங்கலாம். ஓகேவா. ஸோ பொறுமையா இருங்க, நிம்மதியா இருங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண தேவையில்லை. அண்ட் வாட் இஸ் திஸ் ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ்? நம்பிக்கையா இருங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். மெஜிஷியன். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணுங்க. அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ், நீங்க எதிர்பார்க்குற ஒரு ஆஃபர், நீங்க ரொம்ப வருமோ வராதோன்னு பயந்துட்டு இருந்த ஒரு ஆஃபர் கூட வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஹார்ட் பிரேக்கு, நைட் ஆஃப் வான்ஸு, அன் அண்ட் ஆஃபா இருக்கலாம். சம்வாட் ஒரு குழப்பம், ஒரு மனக்கவலை, அது வந்து உங்களுக்கு ஒரு அன் அண்ட் ஆஃபா இருக்கலாம். இல்லை உங்க பர்சன் வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு கவலையை ஏற்படுத்துது, ஒரு குழப்பமே ஏற்படுத்துது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குமா, நீடிக்காதா, என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து தெரியுது. ஓகே, பட் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ஓவர் திங்கிங் வேண்டாம். ரைட். அந்த ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆஃபரோ ஒரு அப்பாலஜியோ வந்துட்டு வரும். ஓகேவா. நீங்க அதுதான் மேபி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களோ அவங்களோ தட் வில் ஹேப்பன். ஓகே. ஸோ வாட் எல்ஸ்? நான் நாளைக்கு உங்கள் லவ் ரிலேட்டடாக வந்துட்டு மெசேஜஸ் ஃப்ரம் என்னது இது, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ். ஓகே, லவ் ரிலேட்டடாக ஏதாவது மெசேஜ் கிடைக்குதா பார்க்கலாம். ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. உங்கள் எஃபர்ட்டுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா. அதனால் அடுத்து ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கனாலும் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண தேவையில்லை. உங்களை நம்புங்க. சரியா. Oh my God, release your ex. Soulmate. Love yourself first. Reconciliation. Calling your soulmate. This could be the one. Okay. So இப்போதைக்கு நீங்க ரிலீஸ் யுவர் எக்ஸ், உங்களோட எக்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை கவனிங்க. லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகேவா. உங்களுடைய சோல்மேட்டோட உங்களுக்கான ஒரு ரீகன்சிலேஷன் இருக்குது. கண்டிப்பா நீங்க இப்போ எக்ஸ் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை கவனிங்க. ஒரு ரீகன்சிலேஷன் தெரியுது. ரைட். ஸோ காலிங் யுவர் சோல்மேட். இந்த ரீகன்சிலேஷன் வந்து திஸ் குட் பி த ஒன். ஸோ இது என்ன சொல்றது, you have already met the romantic partner you seek. ஸோ உங்களுக்கான ஒருத்தரை நீங்கள் ஆல்ரெடி சில பேர் வந்து மீட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவங்க தான் நமக்கானவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்களோட சேர்றதுக்கான ஒரு அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். உங்கள் ப்ரேயர் அது எல்லாமே வந்து வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்றது தெரியுது. பட் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமை அண்டு உங்களை நீங்கள் கவனிக்கணும். சரியா. கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்றதான் தெரியுது. ஓகே, கைடன்ஸ் ஃபார் யூ. லெட் மீ செக் கைடன்ஸ் ஃபார் யூ. King of Swords,
பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் நான் இங்கேயே செக் பண்ணிச்சேன். பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் இருந்தது. ஏஸ் ஆஃப் ஒன்ஸ். ஸோ நல்லா வந்து யோசிச்சு செயல்படுங்க. டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விலகிறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க. அப்படி நீங்கள் விலகும் போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படும் அப்படின்றது தெரியுது. வா ஓகே. ஸோ உங்களுடைய எஃபர்ட்னால வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் பண்ணுங்கள். கரியர் ரிலேட்டடாக உங்களுடைய கவனத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் செலுத்தணும். அண்டு கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் கிளியராக வச்சுக்கோங்க. அண்ட் லாயலாக இருங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுல நீங்கள் உறுதியாக இருங்க. அது சரியானதா அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு நியூ பிகினிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ ஐ எம் கெட்டிங் somewhat good energy இல்லையா? So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.